தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அஸ்திவாரம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மூலம் இடப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. சுமார் 6 சதாப்தங்களாக தமிழகத்தை ஆண்டு வந்த திராவிட கோட்டைகள் தற்போது தகர்க்கப்பட்டு வரும் வேளையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கோட்டையை நோக்கி வெற்றிநடை போடுவார் என பலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. சொன்னதை செய்வார் தளபதி என்று நம்பி வாக்களித்த கோடிக்கணக்கான மக்களுக்காக அவர் முன்னுரிமை கொடுத்து நிறைவேற்றப் போகும் அந்த டாப் 10 வாக்குறுதிகள் தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் என அரசியல் நோக்கர்களால் கணிக்கப்படுகிறது. விஜய் தலைமையிலான புதிய அரசின் முதல் இலக்காக குடும்ப தலைவிகளின் பொருளாதார சுதந்திரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தமிழகத்தில் உள்ள தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் நிதி உதவியும் ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் வழங்கும் திட்டம் போர்க்கால அடிப்படையில் முதற்கட்டமாக அமல்படுத்தப்படும் என தெரிகிறது. இது சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கை சுமையை குறைப்பதோடு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பொருளாதார நிலைத்தன்மையை உருவாக்கும் என நம்பப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த விஜய் திட்டமிட்டுள்ளார். சுமார் 5 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகளுடன் முதலமைச்சரின் மக்கள் சேவை உதவியாளர் என்ற புதிய திட்டத்தின் மூலம் கிராம அளவில் மேலும் 5 லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய 2 முக்கிய துறைகளிலும் விஜய் அறிவித்துள்ள அதிரடி திட்டங்கள் இந்தியாவையே வியக்க வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க 20 லட்சம் ரூபாய் வரை வட்டியற்ற கல்விக்கடன் மற்றும் வேலை தேடும் பட்டதாரர்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டங்கள் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தரும் என தெரிகிறது. அதேபோல் ஏழை எளிய மக்கள் மருத்துவத்திற்காக தங்களது சொத்துக்களை விற்கும் நிலையை மாற்ற ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலான பிரம்மாண்ட மருத்துவ காப்பீடு திட்டம் புதிய ஆட்சியில் முன்னுரிமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் துயர் துடைக்க கூட்டுறவு விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதோடு 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்தவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சமூக பாதுகாப்பு மற்றும் கலாச்சார ரீதியான நலத்திட்டங்களிலும் விஜய் ஒரு புதிய பாதையை வகுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் அண்ணன் சீர் திட்டம், பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை தவிர்க்க தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் வழங்கும் கல்வி உதவித்தொகை போன்றவை அடித்தட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் என பலமாக நம்பப்படுகிறது. பெண்களின் பாதுகாப்பிற்காக ராணிவேலு நாச்சியார் என்ற தனிப்படை அமைப்பதும் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதும் இந்த அரசின் மிக முக்கிய நோக்கங்களாக இருக்கும் என தெரிகிறது. இது தவிர புதிதாக பிறந்த குழந்தைகளின் தாய்மார்களுக்கு தங்க மோதிரம் மற்றும் தங்கம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் போன்ற நெகிழ்ச்சியான திட்டங்களும்